அது சாதாரண தேர்தல் இல்லை. 2024 தேர்தலை பொறுத்தவரை யார் பிரதமராக வருகின்றார்கள் என்று தெரிந்து வாக்களிக்கக்கூடிய முதல் கட்ட வாக்குப்பதிவு 39 தொகுதிகளுக்கும் நடந்து முடிந்திருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எதிர்கட்சி நண்பர்கள் இந்தி கூட்டணிக்கு யார் பிரதம மந்திரி வேட்பாளர் என்கின்ற பெயரை கூட சொல்லுங்க. ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்க. நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்திருந்தார். கோயம்புத்தூர்ல இந்த பக்கம் ஸ்டாலின் உட்கார்ந்திருக்காங்க, இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக தலைவர் உட்கார்ந்திருக்காங்க. இதே ராகுல் காந்தி 60 கிலோமீட்டர் தாண்டி கேரளாவுக்குள்ள வந்தா கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு எதிரி. என்ன கேட்டீங்க? 60 கிலோமீட்டர் தாண்டி அங்க வந்தா நண்பர்கள், 60 கிலோமீட்டர் தாண்டி கேரளா பார்டருக்குள்ள வந்தா எதிரிகள். எப்படி இவர்களை நம்பி நம்முடைய நாட்டை இவர்கள் கையில் நீங்க கொடுக்க போறீங்க? 10 ஆண்டு காலமாக ஆட்சி இருக்கக்கூடிய பிரதமர் நாற்காலி என்பது சாதாரண நாற்காலி இல்லைங்க. ஆளுமை மிக்க தலைவர் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும், முடிவெடுக்கக்கூடிய தலைவர், தாண்டி நமக்காக உழைக்கக்கூடிய தலைவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். சகோதரர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல். தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா நாடாளுமன்றம், நாட்டை ஆளக்கூடிய மன்றம், நாடாளுமன்றம், அதற்கான தேர்தல். அப்படி என்றால் யார் பிரதம மந்திரி என்பதை தேர்வு செய்வதற்கான தேர்தல். இந்தி கூட்டணிக்கு யார் பிரதம மந்திரி என்று தெரியாம 2 மாநிலங்கள்ல ஒரு மாநிலங்களில் 2 கட்சியும் எதிரி, ஒரு மாநில 2 கட்சியும் நண்பர். எப்படி நாட்டை இவருடைய கையில நீங்க ஒப்படைப்பீங்க? அது மட்டும் இல்லை அருமை சகோதரர்களே, 10 வருஷம் நம்முடைய ட்ராக் ரெக்கார்ட், ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட். 10 ஆண்டு காலம் உலகத்தினுடைய 11வது பெரிய நாடாக பொருளாதாரத்தில் இருந்தோம், இங்கு 5வது நாடாக உயர்ந்திருக்கிறோம். மோடியின் கேரண்டி என்னங்க? 2028 முடியும் பொழுது 3வது பெரிய நாடாக மாறியிருக்கு. இது சாதாரண வளர்ச்சி இல்லை, எல்லோருக்குமான வளர்ச்சி. இந்த கேரளாவுக்கு வளர்ச்சி வர வேண்டும். கேரளாவுடைய இளைஞர்கள் வந்து மிடில் ஈஸ்ட்லயோ, கட்டார்லயோ, சவுதியிலயோ அங்கே போய் வேலை பார்க்க கூடாது. வளர்ச்சி இங்கே கொண்டு வர வேண்டும். பொருளாதார வளர்ச்சி இங்கே வரணும், தொழிற்சாலைகள் வரணும், இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரணும். இங்கிருந்து 60 கிலோமீட்டர்ல கோயம்புத்தூர் பாருங்க, 60 கிலோமீட்டர்ல பாலக்காடு பாருங்க. 2 மாநகரமும் கூட ட்வின் சிட்டிஸை போல, 2ம் கூட சகோதரர்களை போன்ற ஒரு நகரம். அதற்காகத்தான் அன்பு சகோதரர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி என்டிஏவுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களை நீங்கள் பெருவாரியான வாக்கு கிளாஸில் வெற்றி பெற செய்கிறீர்கள். 4 முறை உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறாங்க. போன முறை வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி கொடுத்தீங்க. இந்த முறை அவரை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பெரும் அன்பு இருக்கக்கூடிய வேட்பாளர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் நேரடியாக பிரதமர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வேட்பாளர். பாலக்காட்டினுடைய அடிப்படை பிரச்சனை, விவசாயிகளுக்கான பிரச்சனை பாலக்காட்டில் இருக்கு. ஒரு சாதாரணமா மத்திய அரசு பணம் கொடுத்து அரிசியை வாங்க முயற்சிக்கிறாங்க. அதை கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மறுத்து இருக்கிறார். ₹1.20 அரிசி வாங்குவதற்காக விலையை உயர்த்தினாலும் கூட அந்த பணத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்குது. சமீபத்தில் இங்கே பார்க்கிறோம், கேரளாவில் விவசாய பெருமக்கள் தற்கொலை செய்து கொள்வதை முதலாக பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கவே கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் டிஎம்கே என்னென்ன வியாதி இருக்கோ எல்லா வியாதியும் கம்யூனிஸ்ட் வந்துருச்சு, பார்டர் தாண்டி வந்துருச்சு. டிஎம்கே எல்லா டிசீஸும் பார்டர் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சி டிசீஸ் வந்துருச்சு. ஃபேமிலி பாலிடிக்ஸ் டிசீஸ் வந்துருச்சு, கரப்ஷன் டிசீஸ் வந்துருச்சு. கோஆபரேட்டிவ் செக்டர்ல இருந்து எல்லா இடத்திலும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார். அருமை சகோதரர்களே, இது 1950-60க்கான கம்யூனிஸ்ட் இல்ல. இந்த கம்யூனிஸ்ட் என்பது குடும்பாட்சியாக மாறி இருக்கின்றார். ஜூன் 4ஆம் தேதி இந்தியா முழுவதும் தேர்தலுடைய வெற்றி பெறுகிறது. கேரளாவும் கூட தேசியத்தோடு இணைந்திருக்க வேண்டும், பாலக்காடும் மோடி அவர்களோடு இருக்க வேண்டும், வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கு வந்திருக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட நன்றி தெரிவித்து என்னோடு நம்முடைய மேஜர் ரவியம் இருக்கிறாங்க, ஹரிவாசன் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நன்றி தெரிவித்து அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் மிக மிக எளிமையானவர். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான இலக்கணம் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர் கேண்டிடேட் அண்ணா கிருஷ்ணகுமார் அவர்கள் is a perfect example of our candidateship. He is a 4-time municipal commissioner, son of the soil. He is completely rooted here. We humbly appeal to you to give him a chance. He is one person who can take Palakkad to a different height. Look at Coimbatore, that is 60 kilometers away. Look at Palakkad here. So all the industries have to come to Palakkad. We have to solve the farmers' problem. To do that, Krishnakumar Avargal is the right person.